தயவு பதிவு 13 அருள் விளக்க மாலை. அருள் விளக்க மாலை திருஅருட்பா 6ஆம் திருமுறை. பாடல் எண் 29. திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. வாதுரும் இந்திய கரண பரங்கள் முதல் 4 வகுத்திடு நன்னான்கும் அகம்புறம் மேல் கீழ் நடுப்பால் ஓதுரும் மற்றெல்லாம் தன்மயமாக கலந்தே ஓங்க அவற்றின் அப்புறமும் ஒளிர்கின்ற ஒளியே வாதுரும் இந்திய கரண பரங்கள் முதல் 4 வகுத்திடும் நன்னான்கு அகம்புறம் மேல் கீழ் நடுப்பால் ஓதுரு மற்றெல்லாம் தன்மயமாக கலந்தே ஓங்க அவற்றின் அப்புறம் ஒளிர்கின்ற ஒளியே சூதுரும் இந்திய கரண லோகாண்டமனைத்தும் சுடற்பரப்பி விளங்குகின்ற சுயஞ்சோதி சுடரே. சூதுரும் இந்திய கரண லோகாண்டமனைத்தும் சுடர்பரப்பி விளங்குகின்ற சுயஞ்சோதி சுடரே. போதுருவார் பலர் நின்று போற்றி நடம் பொதுவில் புரியும் நடத்தரசே என் புகழும் அணிந்தருளே. அருள் விளக்க உரை தயாநிதி சுவாமி சரவணானந்தா. பிரபஞ்ச ஆதார கணலை முன்பாட்டில் விளக்கியவர் இங்கு பிண்ட பிரபஞ்சமாகிய தேகத்தை வைத்து அருள் ஒளியின் செறிவை விளக்குகின்றார். வாதுரும் அதாவது துன்பப்படுகின்ற இந்திரியங்கள் மெய், வாய், கண், மூக்கு, செவி. கரணங்கள் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் கலந்த உள்ளம் ஆகிய இவைகள் மெய் உள்ளம் என்னும் 2 அமைந்துள்ளனவாம். இவை ஒவ்வொன்றிலும் சூக்கும உள்ளீடாய் 4 அடங்கி நிற்கின்றனவாம். இவைகளுக்கெல்லாம் உள்ளும் வெளியும் கீழும் மேலும் நடுவிலும் கலந்து விளங்குவதோடு எல்லாவற்றையும் தன்வண்ணமாக காட்டி அவற்றின் அதீதத்திலும் விளங்கி கொண்டிருக்கின்றதாம் இந்த அருள் ஒளி. பின்னர் இந்த அருள் ஒளியே புற சுடர்கட்கும் ஆதாரமாய் உள்ளதை குறிக்கின்றார். சூதுரும் இந்திய கரணம் என்பவை யாவை எனில், புறத்தே மாயையின் தோற்றமாய் விளங்குகின்ற நட்சத்திரங்கள், கலைமதி, வெங்கதிர், செந்தி என்னும் ஜோதி கோலங்கள் எல்லாம் விளங்க
தான் அருட்சுடரை பரப்பிக் கொண்டுள்ளதாக காண்கின்றார். போதுருவார் பலர் நின்று போற்றற்கு பொதுவில் நடம் புரிகின்றாராம். போதுருதலாவது மலர்ச்சி பெறுதல். அகத்தே அருள் மலர்ச்சி பெறுகின்றவர்கள் காண்கின்ற ஆலயம் இதுவாகும். உள்மலர் போதுவே பொதுவாய் இருந்தது. இதுபோல அம்பல் அலராவதாய் அகப்பொருளில் வழங்கப்படுகின்றதாம். அலராய் விளைந்தது அம்பல் கைமிக்கு ஐய மெய்யருளே என திருக்கோவையார் அடியால் காணலாம். அம்பல் அரும்பு, அலர் விரிந்த மலராம். அம்பல் கை மிகுதலாவது கைக்கு அடங்காது அதிகரித்து, அதாவது அம்பல் 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 என்று தொடர்ந்து மொழிவதால் அம்பலம் ஆக வரும். இதுவே அலராம். பொழுது போதுவாவது போல அம்பல் அம்பலமாவதாம். அகப்பொருள் துறையில் இந்த அம்பல் பழிமொழியாகவும் அலர்வசை தூற்றுதலாகவும் குறிக்கப்படும். அம்பலமாம் பழிமொழி அக இனத்தாருள் கிளத்தப்பட்டு அடங்கி இருப்பது. அலராம் வசை புறவினத்தார் பலராலும் தூற்றப்படுவது. அம்பலமாம் பழிமொழி அக இனத்தாருள் கிளத்தப்பட்டு அடங்கியிருப்பது. அலர் ஆம் வசை புறவினத்தார் பலராலும் தூற்றப்படுவதாம். இந்த அகப்பொருளுக்கு அருள் விளக்கம் வேறாகும். அதாவது ஆன்மா என்னும் தலைவி விசார பக்குவ வசத்தால் கடவுள் ஒளியை அகத்தே கண்டு நிற்கின்றாள். இதுதான் அம்பல் என்னும் அரும்பு நிலையாகும். உலகில் வாழ வந்த இத்தலைவியாம் ஆன்மா அப்படி உலகியல் பொருந்தி வாழாமல் அடிக்கடி மறைவிடத்திற்கு சென்று விடுகின்றாளே என அகத்தத்துவங்களாகிய பெண்கள் பழிமொழி பகர்கின்றார்களாம். இப்பழிமொழி வெளியுலகினர் அறியார். அந்த அம்பல் அதிகரித்து அம்பல வாழ்வாகவே ஆகிவிடும்போது புற வாழ்விலும் இந்த ஆன்மா மாறுபட்டு விளங்குகின்றதாம். புற உலகம் தூற்றுகின்றதாம். உண்மை ஆன்ம ஞானிகளையும் அவர்களின் அம்பல வாழ்வையும் உலகம் அறியாமையால் வசைகூறல் இயல்புதானே. போதுரு ஞானியரை பேதையர் என பேசுகின்றது பித்துலகு. இந்த அருட்பொது நடத்தரசை நம் அடிகளார் போற்றி புகழ்ந்து பாமாலை புனைந்து அணிவித்து உலகமெல்லாம் கண்டு மெய் இன்புற திருவருள் புரியும்படி வேண்டிக் கொள்ளுகின்றார். புகழ் என்றதற்கு சொல் என பொருள் புகழ்கின்றார்கள். இதன் விரிபொருள் அக ஒளியே நம் புத்தகமாக உள்ளது. ஆகவே அதுவே நமக்கு அடைக்கலமாம் புகழ் வழங்குகின்றதாகும். இக்கருத்தால் கிடைக்கும் பொருள் அடைக்கலம், தஞ்சம், சரணம், கதி முதலியனவாம். மேலும் இந்த அருள் ஒளியே பேசா மொழியாய் உள்ளிருந்து கொண்டு பேசும் மொழியாகிய சொல்லுக்கு காரணமாய் உள்ளதாம். அந்த சொல் அந்த புக்கில் இருந்து வருதலால் புகழ் ஆகின்றது. அன்றியும் அது கேட்போர் செவி வாயிலாக நுழைந்து உட்புகுந்து சென்று உள்ளத்தில் பதிந்து கேட்போரை புகழ் பெறச் செய்கின்றதாகவும் உள்ளதாம். ஆகவே புகழ் என்றதன் உயர்பொருள் உளம் கொள்ளல் வேண்டிய ஒன்றாம். நம்பெருமான் தம் புகழை அணிந்து அருளும்படி வேண்டும்போது இந்த உயர்பொருளையே உளம் கொண்டு ஓதினராக கொள்ளலாம். அருளுக்கு அது உரிமையாம். அடுத்து
பாடல் எண் 30. பகுதி பரமுதல் நான்கும் அவற்று நன்னான்கும் பரவி எல்லாம் தன்மயமாய் படிநிறைந்து விளங்கி பகுதி பரமுதல் நான்கும் அவற்றோ நன்னான்கும் பரவி எல்லாம் தன்மயமாம் படி நிறைந்து விளங்கி தகுதி பெறும் அப்பகுதிக்கு அப்புறமும் சென்றே தனி ஒளிச்செங்கோல் நடத்தி தழைக்கின்ற ஒளியே தகுதி பெறும் அப்பகுதிக்கு அப்புறமும் சென்றே தனி ஒளிச்செங்கோல் நடத்தி தழைக்கின்ற ஒளியே மிகுதி பெரு பகுதி உலகம் பகுதி அண்டம் விளங்க அருட்சுடர் பரப்பி விளங்குகின்ற சுடரே தொகுதி பெரு கடவுளர்கள் ஏத்த மன்றில் நடிக்கோ துரிய நடத்தரசே என் சொல்லோ அணிந்தருளே தொகுதி பெரு கடவுளர்கள் ஏத்த மன்றில் நடிக்கும் துரிய நடத்தரசே என் சொல்லு அணிந்தருளே. அருள் விளக்க உரை. அருள் ஓங்கும் வெளி அகத்தில் விளங்குவது. அது பரம், அபரம், பராபரம், பரம்பரம் என்னும் 4 நிலை கொண்டு இலங்குவது. இந்நான்கும் இந்திரிய, கரண, ஜீவ, ஆன்மாவாகிய 4 பகுதிகளிலும் தனித்தனியாக விளங்கும். இவை எல்லாவற்றையும் அருள் வண்ணம் ஆகும்படி தனது அருட்செங்கோலை செலுத்துகின்றார் நம் பதி. மேற்படி பகுதி நிலைகளை கடந்து அதீதத்திலும் தன் ஆட்சியை ஓற்றுகின்றதாம். இதுபோல புற உலகிலும் நடைபெறுத்தப்படும் விஷயம் அடுத்த அடியில் குறிக்கப்பட்டுள்ளதாகும். எண்ணற்ற உலகங்களில் நாம் காண்பதும் அறிவதும் ஒரு பகுதியே ஆகும். அதுபோல நாம் காணும் வான் அண்ட கோளங்களும் சொற்ப பகுதியே ஆகும். இப்பகுதிகளுக்கும் எஞ்சிய பெரும் பகுதிகளுக்கும் தனது அருட்சுடரை பரப்பி விளங்க வைத்து கொண்டுள்ளது நம் பதி ஜோதி. துரிய வெளி பொதுவிலே சுத்த நடம் புரிகின்ற ஜோதி நடராஜை காண்பவர்கள், ஜோதி நடராஜரை காண்பவர் கடவுள் மயம் ஆனவர்களே ஆவர். நம் பதி ஒருவரே தனித்தலைமை பெருங்கடவுள் ஆவர். சுத்த சன்மார்க்க வழியில் சென்று அப்பதியோடு 2 கலந்து வாழ்கின்ற சுத்த சன்மார்க்கி ஒவ்வொருவரும் தனியொரு கடவுளாகவே அனுபவத்தில் கண்டு விளங்குகின்றனராம். ஆகையால் ஒரு கடவுள் தானே அக அனுபவத்தில் ஒருமையாகவும் புறத்தோற்றத்தில் பன்மையாகவும் விளங்குகின்றதாம். இந்த கடவுளர்கள்தாம் நம் அருட்ஜோதி அம்பலத்தரசை நேருற கண்டு போற்றுகின்றவர்கள் ஆவர். இப்படி அனுபவ சாத்திய சித்தர்கள் அனந்தம் என்பதை குறிக்கவே தொகுதி பெரு கடவுளர்கள் எனப்பட்டுள்ளதாகும். சுத்த சன்மார்க்க உண்மை நெறியின்படி ஒழுகி அரும் புருஷார்த்தம் 4ஐயும் கைவரப் பெற்றவர் நம் வள்ளல். ஆகையால் அவரே கடவுள் நிலை அறிந்து அம்மயம் ஆனவர். இந்நிலை பெருமுன்
ஏமசித்தி, சாகா கல்வி, தத்துவ நிக்கிரகம் செய்தல் ஆகியவையும் அனுபவத்தில் அடைந்திருந்தார் என்பது உண்மையாம். எனவே இவர் கடவுள் நிலையில் இருந்துதான் இந்த அருள் மாலையை தொடுத்து அணிவித்து அருளை வேண்டுகின்றார். அடுத்து பாடல் எண் 31. மாமாயை பரமாதி நான்கும் அவற்றுள்ளே வயங்கிய நன்னான்கும் தன்மயத்தாலே விலக்கி ஆமாரம் மாமாயைக்கு அப்புறத்து நிறைந்தே அறிவொன்றே வடிவாகி விளங்குகின்ற ஒளியே மாமாயை பரமாதி நான்கும் அவற்றுள்ளே வயங்கிய நன்னான்கும் தன்மயத்தாலே விலக்கி ஆமாரம் மாமாயைக்கு அப்புறத்தே நிறைந்தே அறிவு ஒன்றே வடிவாகி அறிவு ஒன்றே வடிவாகி விளங்குகின்ற ஒளியே தாமாயா புவனங்கள் மாமாயை அண்டம் தழைத்து விளங்கிட கதிர்செய் தனித்த பெரும் சுடரே தேமாலும் பிரமனும் நின்று ஏத்த மன்றில் அடிக்கும் தெய்வ நடத்தரசே என் சிறுமொழி ஏற்றருளே தேமாலும் பிரமனும் நின்றேத்த மன்றில் அடிக்கும் தெய்வ நடத்தரசே என் சிறுமொழி ஏற்றருளே. அருள் விளக்க உரை. இயற்கை பிரகிருதியாய் விளங்கும் உலகம் அதனின்று உருவாகி திகழ்கின்ற பிண்ட தேகம் எல்லாம் மாமாயை எனப்படுகின்றன. இவற்றில் பரம் ஆதி 4 நிலைகளும் அந்த ஒவ்வொரு நிலையிலும் சுக்குமமாய் உள்ள 4 நிலைகளும் நம் அருள் ஒளியாலே தான் அதிட்டிக்கப்படுகின்றனவாம். இவைகளுக்கெல்லாம் அதீதத்திலே நின்று சுத்த அருள்ஞான வண்ணமாய் விளங்கி கொண்டும் உள்ளதாம் இந்த அருள் ஒளி. தாமாயா புவனங்கள் தரித்து நிற்காது தாவியோடி சுழன்று கொண்டே இருக்கின்ற உலகங்கள் இவை விளங்கும் பெருமாயா அண்டவெளியும் தழைத்து படர்ந்து ஓங்கி விளங்கிட கதிர்வீசிக் கொண்டிருக்கின்றதாம் நம் அருட்பெரும் சுடர். மால் என்பதற்கு தே என்னும் அடை கொடுத்து கடவுள் தத்துவ சுத்த நிலை பெற்று விளங்கும் மகாவிஷ்ணுவை சுட்டுகின்றதாம். மால் என்பதற்கு தே என்னும் அடை கொடுத்து கடவுள் தத்துவ சுத்த நிலை பெற்று விளங்கும் மகாவிஷ்ணுவை சுட்டுவதற்கேயாம். இதனையே பிரமனுக்கும் கூட்டி பொருளாக்கி கொண்டு பரபிரம்மம் என்று வைத்து கொள்ளலாகும். இந்த கடவுள் நிலை பெற்ற சுத்தர்களே
நம் மன்றாடும் அருள் நடனபதியை நன்றாக காண முடியுமே அல்லாது சாதாரண அதிகார மலசகிதரான அரிபிரமாதி முத்திகளால் கண்டுகொள்ள முடியாதவர் நம் இறைவர். இந்த தெய்வ நடராஜரைத்தான் நம் வள்ளல் போற்றிக் கொள்ளுகின்றார். சத்தியே ஞான மன்றிலே, சத்தியே ஞான மன்றிலே. தயவு